ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமர் மகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க குடும்பத்தில் எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா பயங்கர கோவத்தில் தமிழ் செல்வியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு, என்னடி என்னோட அக்காவை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும், இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யாக்கோ இன்னும் தூண்டி விட்ட மாதிரியே எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது கிட்ட போறாங்க. மாம்சே, என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, என்ன ஐசு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தமிழ் செல்விக்கு பயங்கர கோவம் வந்து அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம சேதுக்கு, ஐயோ ஐஸ்வர்யா கட்டி பிடிச்சா நம்ம தமிழுக்கு கோவம் வருதே, அப்போ என் மேலே இன்னும் அவளுக்கு பாசம் இருக்குது, அதனால தான் இப்படி ரியாக்ஷன் பண்ணுறா, இதை வச்சு எப்படியாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடணுமோ அப்படின்னு ஒரு தப்பான வழியில் போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, ஐசு எதுக்காக ஐசு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல கையை எடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி நம்ம ஐஸ் கிட்ட சொல்லவும், ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன மாம்சே, நான் உன்னோட மரப்பொண்ணு தானே, எதுக்காக என்னை தள்ளி விடுற அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தனத்துக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாரடி, என்னோட மாமா கிட்ட அதாவது கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு நான் எத்தனை முறை உன்கிட்ட பேச சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எதுவுமே கண்டுக்காம ஏண்டி என்னோட மாமாவை இப்படி வெறுப்பேத்துக்கிட்டு இருக்க, இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, என்னோட மாமா கூட நான் விளையாடாம இருப்பேன், அதை கேட்க நீ யாருடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, என்னோட மாமாவோட மச்சு நிச்சடி நான் கேட்க தாண்டி செய்வேன், என்னோட அக்காவை விட்டுட்டு எங்க அக்கா இந்த மாதிரி தாண்டி இருப்பாங்க, எங்க அக்காவுக்கு நிகரா நீ எதுக்குடி இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்புல பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, இங்க பாரு ஐசு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம சின்ன வயசுல விளையாடுண்டோம், அப்படி இருந்தா அது வந்து சின்ன வயசு, இப்போ நமக்கு ரெண்டு பேருக்குமே வயசாயிடுச்சு, இப்படியெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புத்திமதி சொல்றாங்க. இதை கேட்ட ஐஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க எப்பவுமே எனக்கு மாமா தான், நீங்க வந்து எப்பவுமே மாற மாட்டீங்க, அதனால நான் உங்ககிட்ட அப்படிதான் பழகுவேன், யாருமே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேதோ அவ ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு போறா, விடியா அப்படின்னு சொல்லவும், இல்லப்பா தமிழ் செல்வி ரொம்பவே கோவமா போனப்பா, அவளை யார் இப்போ சமாதானப்படுத்துறது, ஏற்கனவே இருந்த பிரச்சனையே என்னால சமாளிக்க முடியல, திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்ன எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லவும், இங்க பாரிய சேதோ அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டு போயிட்டா, சரி விடியா, நான் தமிழ் செல்வி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அதாவது ரொம்பவே டென்ஷனாக போயிட்டு தமிழ் செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ், அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா தமிழ், நீ அவளை மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லுறாங்க. இங்கே பாருங்க, யாரும் உங்களை கட்டி பிடிக்கிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, அதனால எனக்கு என்ன இருக்கு, இங்கே பாரு தமிழ், நீ அங்கேருந்து கிளம்பி வந்ததை பார்த்தாவே எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு, என்ன மன்னிச்சிரு தமிழ், இனிமேல் எதுவும் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சேது, அதாவது போஸ் வந்து ஒரு மணிட்டு கேட்டுக்கிட்டுருக்கோம், ரொம்பவே கோவமா, அதாவது தீபாவளிக்கு தான் உன்னை இன்னும் பண்ண முடியல, இப்போது பொங்கலுக்கு உங்களை ஏதாச்சும் நான் பண்ணி ஆகுவேன், உங்கள் ரெண்டு பேரும் உசரியும் எடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாரு பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அந்த தமிழ் செல்வியும் சேதையும் நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா, அவங்களால தானே என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக அவங்களை ஏதாச்சும் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா போஸு, நீ எதுவும் பண்ணாதடா, இப்போதான் உன்னோட மாமியார் கிட்ட நீ கொஞ்சமாவது நல்ல பேர் வாங்கியிருக்க, அப்புறமா நீ ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்கிட்டு கண்டிப்பாக உன்னோட பொண்டாட்டிக்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாதுடா, இப்போதைக்கு நீ எதுவும் பண்ணாதடா, இங்கே பாருமா, அவளுக்கு பயந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்க சொல்லு, என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தானம்மா, அவங்கள நான் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியதாம்மா ஆவேன், என்னை தடுக்காத நீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகவும், டே போஸ் நான் சொல்கிறத கேளுடா, ஏன்டா அம்மா பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா பேச்சை கேட்காதனால தானே உன்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது போஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து காவிய வந்துடுறாங்க. வந்த உடனேயே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன், என்ன விஷயம் பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மருமகளே, இன்னைக்கு கூட அவன் வீட்டுல இருக்க மாட்டேன்னு எங்கேயோ போறேன்னு சொல்றான், நீ தான் அவன் கிட்ட பேசி எப்படியாவது அவனை வீட்டுக்கு வர வைக்கணும், போ மருமகளே, அவன்கிட்ட எப்படியாவது பேசு மருமகளே, அப்போ
அப்படின்னு ஒரு நாடகத்தை ஆடவும் இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம காவியா இருந்துட்டு போஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனேயே நம்ம காவியான்னு தெரிஞ்சோம் நம்ம போஸ் இருந்துட்டு காலை கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு இடத்துக்கு போயிட்டு பசங்க கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க என்ன 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 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு போஸ் இந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் இவன் எங்கே போவான் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி எங்கேயாவது போயிட்டு போகிறான், இவனுக்கு புத்தி சொல்லியே நமக்கு வயசாகுது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அப்பத்தா கிட்ட இங்கே பாருங்க அத்தா, போஸ் எங்கே போனான், அவன் எங்கேயோ போகிறத நான் பார்த்தேன், அவன் போகிற வழியும் சரியில்லை, அவன் போகிற பாதையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்தா கிட்ட சொல்லவும் ஆத்தா இருந்துட்டு இங்கே பாரியா ராஜாங்கம் அவன்கிட்ட நம்ம பேச முடியாதையா, அவன்கிட்ட பேசினா அவன் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான், அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நீ விடியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படி ஆத்தா, அப்புறமா ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நமக்கு தானே கஷ்டம், நம்ம தானே அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பையன் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான், ஆனால் இவனை பார்த்தா பாருங்க, இவனையும் என்னோட பையன் மாதிரி தானே நினச்சிக்கிட்டு இருக்கான், ஆனால் ஏன் தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு போஸை நினச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு எப்படி அவங்கள 2 பேரையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளை செட் பண்ணிடுறாங்க. தமிழையும் சேதியும் கும்பலாக சேர்ந்து அடிக்கிற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அது சரி வராதே, அது ஆளுங்கள்லாம் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் பண்ணோன்னு தெரிய வந்துருமே, நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுட் ஹவுஸில் ஒரு நாள் பாம்பு வந்ததை பற்றி யோசிச்சாங்களே, இல்லையே பாம்பை விட்டா கூட நம்ம தமிழ்ச்செல்வி ஈஸியாக பிடிச்சிருவா, அதனால நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க மைண்டுக்கு எதுவுமே வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, பொங்கலில் விஷத்தை கலந்து வச்சுருவோமோ, சூப்பர் ஐடியா, அவங்க சாப்பிட்றதுல மட்டும் எப்படியாவது நம்ம அந்த விஷத்தை கலந்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து பொங்கலுக்கு நம்ம சன்னாசி இருந்துட்டு ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்த உடனே சன்னியாசியை பார்த்துட்டு ராஜாவும் பயங்கர சந்தோஷம். வாயா சன்னாசி, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலன்னு, அதாவது என் கூடவே எப்போ பாரு இருப்பியா, நீ இல்லாமல் என்னோட ஒரு கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா, யார பார்த்தாலும் உன்னோட பேரை தானே கூப்பிட்டு இருந்தேன், இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத சன்னாசி அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சன்னாசி இருந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ராஜாங்க வந்துட்டு என்னாச்சு சன்னாசி, என்னாச்சு, எதுக்காக ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே இத்தனை நாளா உங்களை தவிக்க விட்டுட்டு நான் போயிட்டு நின்னேன், அதனால தானே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சன்னாசி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீ முதல்ல நீ இனிமே எங்கேயுமே போகக்கூடாது, இனிமே நடந்ததெல்லாம் வச்சு நீ யோசிச்சு மண்டே குழப்பிக்காத, நீ என் கூடவே இரு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணே, ரொம்ப உடம்பு இழைச்சி போன மாதிரி இருக்கீங்களே, என்னென்ன ஆச்சு, ஒழுங்காக சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு இருந்த நம்ம ராஜாவை இருந்துட்டு என்ன சன்னாசி, நீ தான் ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையானே தெரியல பாரு, ரொம்ப இழைச்சி போயிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லைண்ணே வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே பார்த்து, என்னாத்தா நல்லா இருக்கியாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா சன்னாசி, நான் நல்லா இருக்கேன், நீ எப்போ இந்த வீட்டுக்கு வருவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல தெரியுமா, நீங்கள் 2 பேருமே ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரையும் 2 திசையில் இருக்கிறத பார்க்க என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி இருந்துட்டு சன்னியாசியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தில், என்னங்க எப்போங்க வந்தீங்க, சொல்லவே இல்லை என்கிட்ட, இங்கே பாருங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, நம்ம பசங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ பாருங்க நான் மட்டும்தான் எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே பாருடி உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ உன்னோட பையனை ஒழுங்காக வளர்த்துருந்தா உன்னோட பையனுக்கு ஒரு நல்ல புத்தி வந்திருக்கும்ல, இப்பயும் தருதலை மாதிரி தாண்டி அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க வந்த உடனே அவனை கரிச்சு கொட்டுற வேலையை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, அவன் பாவங்க, அவன் எப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, செங்கல் சூழியில் போயிட்டு செங்கலை தூக்கிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு பெரிய தண்டனையாக கொடுத்துருக்கான் உங்கள் மருமகிட்ட பேசி எப்படியாவது அந்த தண்டனையிலிருந்து வெளியே
வெளியே கொண்டு வாங்க உங்கள் மகனை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருடி, அவன் பண்ணதுக்கு அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காண்டி, அவன் இன்னமும் திருந்தாமல் இன்னும் மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பாக அவனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் உன்னோட பையனை நீ கண்ணிலேயே பார்க்க முடியாத மாதிரி ஆயிடும், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், என்னங்க வந்ததும் வராதுமா அவனை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருடி, உன்னோட கையால் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்டி, உன் கூட பேசவும் மாட்டேன். இங்கே பாரு, என்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடி, எப்படிடி உங்களால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, வேறு எப்படி பேச சொல்கிற நீ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி வராங்க. வந்த உடனே அண்ணன் எப்போ வந்தீங்க, உங்களை பார்க்காம எங்களாலலாம் இருக்கவே முடியல தெரியுமா, நீங்கள் ரொம்ப இழைச்சி போயிட்டீங்கண்ணே, சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சாவித்திரி, நீ அண்ணன் பண்ண இலவச கல்யாணத்தில் ஏதோ தப்பு பண்ணியாமே, எதுக்காக உனக்கு இப்படி போகுது புத்தி, அண்ணன் உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்குது, நேரத்துக்கு சாப்பாடு, துணிமணி, நகை, நெட்டு எல்லாத்தையுமே வசதியாக தானே ஒன்று வச்சிருக்கு, இதுக்கப்புறமும் உனக்கு பணத்தாசை பிடிச்சிக்கிட்டு எதுக்காக இவ்வளோ அசிங்கமான ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரிக்கு பேச்சே நின்றுச்சு. அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டாங்க அண்ணன். அது இல்லைண்ணே, இங்கே பாரு சாவித்திரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரியே இருந்துக்கிட்டு இருந்தனா உன்னோட பொண்ணு ரொம்ப பாவம், உன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இப்படியெல்லாம் உன்னோட பொண்ணும் நீயும் சேர்ந்து பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்தா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இனிமேலாவது உன்னோட பொண்ணையும் நீயும் கொஞ்சம் திருந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவை பார்த்துட்டு, என்னையா சேது, நல்லா இருக்கியா சேது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லா இருக்க சித்தப்பா, நீங்கள் என்ன சித்தப்பா, ரொம்ப நாளாக ஆளவே காணும், நீங்கள் இல்லாமல் இந்த வீடாகவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னம்மாம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியும் கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸ் வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சன்னாசி இருந்துட்டு போஸை பார்த்துட்டு பயங்கர கோவத்தில் தன்னோட அப்பான்னு கூட நினைக்காம பேசாமல் போகிறாரு. இதை பார்த்துட்டு சன்னாசி இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியெல்லாம் இவனை வளர்த்துருப்போம் செஞ்சுருப்போம், ஆனால் இப்போது ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கியான்னு கேட்காம போகிறானே, இப்படி ஒரு புள்ளியை தான் பெற்று வளர்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சேது வந்துட்டு, சித்தப்பா நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சித்தப்பா, நான் இருக்கல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லவும், இங்கே பாருப்பா சேது, உன்ன மாதிரி ஒரு பையனை பெற்று வளர்க்கணும் தான் நினச்சேன், ஆனால் என்னோட பையன் இப்படி ஒரு தருதலையே ஆகுவான்னு நினச்சி கூட பார்க்கல, இப்போ கூட பார்த்தியா தன்னோட அப்பா தான் இருக்காங்க, இத்தனை நாளாக வீட்டில் இல்லையே, இப்போ தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம் அவன் என் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சித்தப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது மோகனா இருந்துட்டு நம்ம சன்னாசியை பார்த்துட்டு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அண்ணி எனக்கு எதுவும் வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ இருந்துட்டு, எல்லாரும் வாங்கடி, நிறைய சாப்பாடு வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வரலான்னு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ண தேவையில்லையா, அதனால நீங்கள் வாங்கடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம சன்னாசி இருந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே என்ன பார்த்தா வெளிநாட்டில் இருந்து விருந்தாளி எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜாங்கம், எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்களாம், அதனால் நீங்கள் இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்ம ஊர் சமையல் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறியாம்மா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாமா நான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு இது நம்ம மோகனா கிட்ட போயிட்டு, அத்தை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு தமிழ், நான் உனக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன், அங்கே போயிட்டு டேபிள் மேலே இருக்குது, போய் சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது யார் நம்ம போஸுக்கு இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த சாப்பாட்டில் எப்படியாவது மருந்தை கலந்துடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது அந்த மருந்தையோ கலந்து வச்சிடணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றியே ஆள் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாருமே இல்லாததால் அதாவது பேக்கெட்டில் இருந்த மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாட்டில் கலந்து வச்சுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சிடறாங்க.
சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம தமிழ்செல்வி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனேயே அங்கேருந்து நம்ம மலர் இருந்துட்டு தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் போகவும், அதுக்கப்புறம் காவியா வராங்க. வந்த உடனே மலர் என்ன ஆச்சு மலர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க காவியா, தமிழ்செல்வி எப்படி எப்படி விழுந்து கிடக்குறான்னு பாரு, ஐயோ தமிழ் என்னாச்சு தமிழ் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்செல்வி எதுவுமே சொல்லாமல் அப்படியே படுத்த மேனிக்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க சேது அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம போஸ் எதுவுமே தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் வந்துடுறாரு, சேது வந்துடுறாரு. வந்த உடனே தமிழ் என்னாச்சு தமிழ் உனக்கு எதுக்காக இப்படி இருக்க, இங்கே பாரு தமிழ், எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, அப்படிலாம் பண்ணாது தமிழ், எந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, அவள் மின்னில் இருந்து கண்ணை திறக்கவே மாட்டா, தண்ணியே தொலைச்சு பார்த்துட்டேன், ஆனால் அப்போ கூட அவள் எழவே மாட்டேன்ட்டா, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மலர், தமிழுக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரேன், இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா என்னாலலாம் தமிழ்செல்விக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அவளை பார்க்காமலாம் இருக்க முடியாது, அதனால் நான் அவ கூடவே இருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்செல்வி கிட்ட போகவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு நானும் வர மலர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே, அதாவது நம்ம காவியா, அதுக்கப்புறம் நம்ம மலர், அதுக்கப்புறம் சேது, தமிழ்செல்வி இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வெளிநாட்டில இருந்து வர விருந்தாளிக்கெல்லாம் இன்னொரு பக்கம் மற்றவங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஐயோ கடவுளே, தமிழ்செல்விக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு தெரியாம அப்படியே ரொம்பவே பதறி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியாக்கு கால் பண்ணி, அடியே காவியா இப்போ எப்படி இருக்கா தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி இப்போதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம், இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை, அவங்க மயக்கத்திலே தான் இருக்காங்க, இன்னும் எழவே இல்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. நம்ம அப்பத்தாக்கு இன்னும் பயம் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய சாமி கிட்ட, பெரிய மந்தை கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பெரிய மந்தை, என்னோட குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி அடி மேலே அடி வச்சுக்கிட்டே இருக்க, என்னோட குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு, ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோட குடும்பத்தை எதுக்காக நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, எப்படியாவது தமிழ்செல்விக்கு எதுவும் ஆகாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சாமி கிட்ட இருந்து ஒரு பூ விழுறத பார்க்குறாங்க. ஐயோ பெரிய மந்தை, கடவுளே நீ என்னோட தமிழ்செல்வியை காப்பாற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னாசி வராரு. வந்த உடனே என்ன அத்தா தமிழ்செல்வி எப்படி இருக்கா, ஃபோன் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சன்னாசி, இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போலியாம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, என்னாச்சோ ஏதாச்சோ என்னாக போதும்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது சன்னாசி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாராத்தா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே ஆகாது, எதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, கவலையே படாத, கண்டிப்பாக எதுவுமே ஆகாது அப்படின்னு சன்னாசிக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அங்கே போயிட்டு ஓபிச்சிட்டு போயிட்டு டாக்டரை போயிட்டு மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், டாக்டர் இருந்துட்டு அவங்க மாசமாக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன 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 ஏது அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபஸ்ட்டு ஸ்கேன் தான் பண்ணுறாங்க, குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு எதுவும் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறமே ரொம்பவே பயந்துடுறாங்க டாக்டர். இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் டாக்டர் இருந்துட்டு வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வந்த உடனே அவங்க என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க சாப்பிட்டதுல மருந்து, அதாவது விஷத்தை கலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன டாக்டர் சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, வீட்டில் சமைச்சது சாப்பிட்டாங்க, அவங்க என்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மலரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா அது அத்தை தான் தமிழ்செல்விக்கு சாப்பாடு போட்டு வச்சாங்க, அவங்க எதுவுமே என்ன போட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு அந்த சாப்பாடை இப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. வீட்டுக்கு கால் பண்ணி நம்ம மோகனா கிட்டேம்மா தமிழ்செல்விக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு சேது, அவளுக்கு அதாவது காலையில் நம்ம செஞ்ச பொங்கல் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது யாரு
நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடை நீங்கள் கீழே கொட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இன்னும் அப்படின்னு சொல்லவும் அதை ஒரு டப்பாவில் போட்டு வைங்க, நான் வந்த உடனே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசின உடனே நம்ம டாக்டர்கிட்ட நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்க டாக்டர், தமிழ்ச்செல்வி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அந்த சாப்பாடில் நீங்கள் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க, அந்த சாப்பாடில் என்ன கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு ரொம்பவே அழுதுகிட்டே போகிறாரு. ஐயோ கடவுளே, தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்ன மருந்துன்னு தெரிஞ்சாதானே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே மோகனா கிட்ட போயிட்டு அதாவது எங்கம்மா அந்த சாப்பாடு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மோகனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ஏயா சேதோ என்னையா ஆச்சு, இப்போ தமிழ்ச்செல்வி எப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போதைக்கு நம்ம ஏதோ சொல்ல முடியாது, அவ சாப்பிட்ட மருந்துல என்ன மருந்துன்னு தெரிஞ்சாதான் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னே அதாவது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியும், இப்போதைக்கு அவங்களுக்கு ட்ரிப்ஸ் மட்டும் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த சாப்பாடில் என்ன மருந்து கலந்துருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம அதாவது அப்பத்தாக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக வந்தது. இங்கே பாரியா சேது, அந்த பெரிய மந்தவையே அந்த பெரிய மந்தை கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வியை காப்பாற்றும், தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாதியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த விருந்தாளிங்கள்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜா அங்கே இருந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதாவது தமிழ்ச்செல்விக்கு இப்படி இருக்கிற நிலைமையை நம்ம அந்த விருந்தாளிங்க கிட்ட சொன்ன உடனே அந்த விருந்தாளிங்க இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பாடு செய்ய நீங்கள் வெயிட் பண்ணி, அதாவது இங்கே வீட்டிலே இருக்கீங்களா, இங்கே பாருங்க ஒருத்தருக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கிறதுனால எங்களுக்கு சாப்பாடு பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாருமே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருந்தாளிங்கெல்லாம் சொல்லவும் இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த நிலைமையிலும் எங்களுக்காக நீங்கள் விருந்து சமைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்டும் இருக்காரு. ஐயோ கடவுளே, என்னோட மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மா தமிழ்ச்செல்வி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸ் அதாவது யார் ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னடா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா, அவளை பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவ தானே அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, அதனால தான் அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடில் நான் விஷத்தை கலக்கி விட்டுட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டே நம்ம அதாவது நடேசன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ கடவுளே, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இப்படியெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது நடேசன் இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடா நீ தான் இந்த அதாவது தமிழ்ச்செல்வி இப்படி இருக்கிறதுக்கு காரணம்னு தெரிஞ்சா உன்னை சும்மாவே விட மாட்டாங்கடா, அப்புறமா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீ என்னடா பண்ண போற, இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணி வச்சிருக்கேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, கண்டிப்பா அவள் பொழைச்சா கூட அவளை நான் பொழைக்க விட மாட்டேன், அவளை எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போக தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது நம்ம நடேசன் இருந்துட்டு பயங்கர கோவத்துல என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம பேசினதெல்லாம் யாரோ கேட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டு வரவும் இதை கேட்டுட்டு இருந்த நம்ம அதாவது வராரு. அதாவது நடேசன் இருந்துட்டு இங்கே பாருடா, நீ எப்படியாப்பட்ட வேலையை பண்ணி வச்சிருக்க, நீ கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நான் வீட்டில் சொல்லி உன்னை மாட்ட வைக்க தாண்டா போகிறேன், உன்னை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்ப தாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் அங்கவே நடேசனை ஒரே அடி மண்டமேலே போட்டு மயங்க வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்த ஏதாச்சும் வெளியே லீக் பண்ணிங்க, உங்களை உயிரோடே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணவும் அதுக்கப்புறம்
அப்புறம் நடேசனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சீரியஸாக ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அந்த சாப்பாட்டில் இருக்கிற மருந்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு வராரு. கொடுத்துட்டு வந்த உடனே டாக்டர் இருந்துட்டு என்ன சேதோ கொடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் தமிழ்ச்செல்விக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே தெரியும். இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகலை, குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நேரம் போக போக என்ன நடக்கும் ஏது நடக்கும்னா தெரியல. அவங்க சாப்பிட்ட மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியோட நிலைமை ரொம்பவே மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் இருந்துட்டு ரொம்பவே எல்லா சீரியஸையும் நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும் சேது இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சாமி இருக்கும் இல்லையா, பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பிள்ளையார்கிட்ட போயிட்டு கடவுளே என்னோட பொண்டாட்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நீ தான் என்னோட பொண்டாட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதை கேட்ட சாமி இருந்துட்டு கல் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோவத்தில் இங்கே பாரு கடவுளே என்னோட பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.